ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு தான் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சரவணனும் பார்த்தீங்கன்னா துணி எடுக்கிறதுக்கு மயிலை வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்தீங்கன்னா மயிலும் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உக்காண்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணனும் பார்த்தீங்கன்னா வேலைக்காக போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குமார் பார்த்தீங்கன்னா அரசிக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா, அதனால் அரசிக்கு கால் பண்ணி, அரசி நீ கல்யாணம் பண்ணணுன்னா அது நான் நினச்சா மட்டும்தான் முடியும், நீ மனமேலையே உக்காந்துருந்தாலும் சரி அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாம் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக்காக ரெடி பண்ணி அரசிக்கு அமுச்சுட்டு, அரசி பார்த்திங்கன்னா அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ கல்யாணம் பண்ணால் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பேனர் அடித்து நான் எல்லா இடத்துலையும் ஒட்டுவேன், எப்படி என்னை மீறி கல்யாணம் நடந்ததுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணணுன்னா அது நான் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னை யாராலையும் அந்த கல்யாணத்தை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே அமுச்சு விட்றாங்க. அதை பார்த்த அரசிக்கு இன்னும் பயங்கர ஷாக்கிங் ஆகுது. இதை நம்ம யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்பா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அரசியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இப்போயே எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிறாங்க, நம்ம இப்போ இந்த விஷயத்த சொன்னால் நம்மளுக்கு என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. குமார்கிட்ட பார்த்தீங்கன்னா கெஞ்சுறாங்க, இதெல்லாம் வெளியே அனுப்பாதீங்க, அனுப்புனா என் கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குமார் என்ன சொல்கிறாருன்னா, நான் கல்யாணம் நிற்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை கல்யாணம் பண்ணலைன்னா நான் இதெல்லாம் செய்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நீ உன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா என் கூட தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்கிறதுக்காக சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்